Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சுடிதார்னுடைய சைடு வந்து எப்படி க்ளோஸ் பண்றது, ஸ்லிட் எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் இத வந்து ஒரு டவுட்ஸாவே கேட்டிருக்காங்க. எப்படி ஃபினிஷிங்கா இந்த வர்க் நம்ம பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு. அதே மாதிரி பாட்டம் ஃபோல்டிங் பண்ணும்போது முன்னாடி பின்னாடி ஈவனா வரணும், ஏத்தி தாத்தி வராம கரெக்ட்டா வரணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஓவரால் இந்த வீடியோனுடைய எல்லா வீடியோஸ்மே நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இந்த சுடிதார்னுடைய எல்லா வீடியோஸ்மே நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சுடிதாருக்கு எப்படி அளவு எடுக்கிறது, அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது, அப்புறம் எப்படி அப்ளை பண்றது, எப்படி கட் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்ட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் புதுசா பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதார்னுடைய ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணுறது வரைக்கும் எப்படி அப்படிங்கிறது வீடியோஸில் இருக்கும். நான் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம், முன்னாடி இருக்கவங்க வந்து பார்க்காதவங்க இது தொடர்புடைய வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடு ஜாயின் வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியும். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்க இதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த சைடு க்ளோசிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓவரால் இந்த சுடிதார்னுடைய எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஒரு தொடர்புடைய வீடியோக்களை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதுக்காக நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவனுடைய ரவுண்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் இதை கட்டிங் போடும்போதே இந்த மார்க்கிங் வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி கர்வ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும், அதாவது லைட்டாக இப்படி வளைச்சி எப்படி கொண்டு வரணும்னு அதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறதையும் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் டேப் வச்சு இன்னொரு தடவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 11 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ரவுண்டு. இப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வராமல் இப்படி லைட்டாக இப்படி கர்வ் கொடுத்து இந்த ஆம்ஹோலில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த 11 இன்ச் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ரெண்டு இதையும் இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நாச்சும் இங்கே இருக்க இந்த நாச்சும் மேட்சாக வரணும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த நாச்சும் இங்கே இருக்க இந்த நாச்சும் கரெக்டாக இந்த இடத்துல மேட்சாக வரணும். அந்த ஜாயிண்ட்டும் ஒரே மாதிரி நமக்கு வரணும். அப்போ அதை வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி கர்வ் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த நாச்சில் கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நீடில் மார்க் போட்டிருப்பீங்க. அதை ரெண்டையும், அதாவது பின்னாடி வந்து டாட் பிடிச்சிருக்கிறனால நம்ம இதை இப்படி தள்ளி வைக்கணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ரெண்டுமே ஒரே மாதிரி, இந்த ஸ்லிட் இந்த கார்னர் ரெண்டும் ஒரே மாதிரி வச்சு நம்ம எப்பவும் போல் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து அது தள்ளி வச்சிங்கன்னா அந்த டாட் போட்டதுக்கான யூஸே இல்லை. அதனால் இப்போ இதை வந்து இப்படி கரெக்டாக இப்படி இழுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இதில் சீட்டிங் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அப்படியே போடலாம். நீங்கள் நீடில் மார்க் போட்டிருக்கிறனால உங்களுக்கு தைக்கிறதும் ஈஸியாக தான் இருக்கும். இந்த வளைவு வந்து அதே மாதிரி கரெக்டாக வளைச்சி இந்த ஸ்லிட்டுக்கிட்ட இப்படி வரும்போது கரெக்டாக இப்படி கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. கார்னராக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் மடித்து தைக்கும்போது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இப்படி கொண்டு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி நிறுத்திக்கோங்க. இப்போ அதுவே வந்து ரெண்டாவது தையல் ஒரு 1 இன்ச்சு வரைக்கும் அந்த ஸ்டிச்சு மேலேயே போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிரித்து அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சு கொண்டு வந்துக்கலாம். ஒரு கொஞ்சம் தூரம் அதே தையல்லையே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தையலை பிரித்து வெளிப்பக்கமாக, உள்பக்கம் போட்டிங்கன்னா டைட் ஆயிரும். வெளிப்பக்கமாக ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக ஏற்கனவே தையல் இருக்கிறனால அதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். இந்த தையல் போட்டுக்கலாம். சப்போஸ் இதில் 3 தையல் வேணும் அப்படின்னாலும் இன்னொரு தையல் நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா கட்டிக்கோங்க. அப்போ தான் மடிக்கும்போது இப்போ போடும்போதும் தலைவலியாக போடும்போதும் டைட்டாக இருந்தால் கூட அந்த இடம் பிரியாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த இடத்துல ஒரு கட்டிக்கோங்க. இப்போ இந்த ஷேப்பில் தான் வரும். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த வித்தியாசம் வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைடு ஒரு அளவும் இன்னொரு சைடு இன்னொரு அளவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் 11 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டார்ட் பண்ணின உடனேயே நீங்கள் இதில் வந்து அந்த இதை பார்த்துக்கோங்க. இந்த சைடு வந்து கரெக்டாக இதில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த அளவும்
இந்த அளவும் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி தையல் போடுங்க. அந்த பெண்ட் பண்ணி போடல அப்படின்னா உங்களுக்கு கைக்கிட்ட வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பல்ஜியாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த லைட்டாக கர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட்டுறதுனா கூட கட்டிக்கலாம், ஏன்னா பிரியாமல் இருக்கும். இப்போ இதில் தையல் போட்டுக்கலாம். இந்த சென்ட்ரு நாச் ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த நீடில் மார்க்கையும் அந்த ஊசியில் எங்கே குத்து போட்டிருக்கீங்களோ அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்து கீழே அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி கொஞ்சம் தூரம் அதே தையலில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நீங்கள் போடும்போது கரெக்டாக அந்த ஒரு கேப்பில் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணி மற்ற எல்லா ஸ்டிச்சும் போடும்போது நீங்கள் ரொம்ப சின்ன தையலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சைடில் போடும்போது கொஞ்சம் பிரிக்கிற மாதிரி, அதாவது சைடு க்ளோசிங் பண்ணும்போது மட்டும் ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும், ஏன்னா லூஸ் டைட் வருங்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸஸாக கிளாத் விடுறோம். அப்போ நம்ம வந்து இதே மாதிரி ரொம்ப சின்னதாக தையல் போட்டுட்டோன்னா அது பின்னாடி பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு பிரிக்கிற மாதிரி சைடு க்ளோசிங் மட்டும் 3 தையல் போடுறோம். அதனால் கொஞ்சம் பெரிய தையலாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு டிப்ஸு தான், ஆனால் உங்களுக்கு எப்படி சேஃபோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் ஒரே மாதிரி. உங்களுக்கு 3வது ஒரு தையல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடில் வந்து எப்படி நம்ம மடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரெல்லாம் வெட்டிடுங்க. ஒவ்வொரு கிளாத்தில் தான் இந்த மாதிரி அதிகமாக பிசுறு வரும், அதெல்லாமே வெட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ கேப் நம்ம விட்டுருக்குறோமோ அதே அளவுக்கு தான் இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணணும். எட்ஜிலையும் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சை விட கம்மியாக ஒரு ஃபோல்டிங். இதை வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். இப்படி முறுக்கி வந்துடக்கூடாது. அதனால் இதை கரெக்டாக இந்த அளவுக்கே நம்ம கொண்டு வரணும். நல்லா எட்ஜிலேயே தையல் போடுங்க. அதுக்காக கீழே இறக்கிற வேண்டாம். துணியை இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னாலும் சைடு ஸ்லிட்டு வந்து இப்படி முறுக்கிட்டு போயிடும். அதனால் துணியை இழுக்காதீங்க. கரெக்டாக இப்படியே வச்சு ஃபோல்டு பண்ணுங்கள். இந்த மேலே வரும்போது அதே மாதிரி இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடம் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது இங்கே வரைக்கும், அதாவது ஒரு இன்ச்சு வரைக்கும் நான் மேலே கொண்டு வரேன். இது நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்னரில் இதோட ஸ்லிட்டு நான் இந்த 1 இன்ச்சு வரைக்கும் இங்கே மேலே நான் தையல் கொண்டு வரேன். அதுக்காக நான் இப்படி ஒரு மார்க் போட்டிருக்கேன். இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஓப்பன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து துணி வந்து ஒரு சுருக்கம் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் அதை நல்லா இழுத்து விட்டுட்டு மேலே நீங்கள் மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு கொண்டு வந்து நீடில் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கோங்க. நேராக திருப்பணும். நம்மளை பார்த்த மாதிரி ஊசி இது ஃபுட்டை வந்து திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமும் இதை வந்து நல்லா நேராக இப்படி தள்ளிக்கோங்க. இப்படி கீழே இழுத்துட்டிங்கன்னா மறுபடியும் அது சுருக்கம் வர ஆரம்பிச்சிடும் கீழே. அதனால் கரெக்டாக அந்த துணி வந்து கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு அந்த லைன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நேராக மடித்து ஒரு தையல் போடுங்க. அதையும் அந்த பாயிண்டில் நிறுத்திட்டு மறுபடியும் இப்படி ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் இதையும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி கீழே கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா இது தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இது ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். இந்த இடம் எந்த சுருக்கமோ திரும்பிட்டு வரதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்திருக்கும். இப்போ அடுத்த தையல் வந்து இந்த கார்னரில் நம்ம போடுவோம். இந்த கார்னரில் வரும்போது இந்த இடத்துல லைட்டாக ரஃப் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடம் நமக்கு பிரியக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அளவு சுடிதார் கொடுக்கும்போதும் பார்க்குறோம், நிறைய பேர் போட்டுட்டு வரதையும் பார்க்குறோம். அந்த இடம் வந்து கொஞ்சம் நாளில் பிரிஞ்சு அந்த ஓப்பனாக தெரியுது. அதனால் அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. அதனால் இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லாவே இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடுக்கு வந்து டபுள் ஸ்டிச்சு நம்ம போட்டிருக்கோம். எல்லாம் ஒரே அளவு, எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் நல்லா நீட்டாக அயன் பண்ண மாதிரி நமக்கு இந்த ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம போடுற அந்த ஸ்ட்ரைட்டான கட்டிங்கு, வளைவு இல்லாமல் பிசுறு இல்லாமல் நம்ம எப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சைடு ஸ்லிட்டு ஒரே மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது கூட இதே ஃபார்மேட் தான். கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் இதே மாதிரி தான். துணியை மட்டும் இழுக்காமல் நீங்கள் ஃபோல்டு பண்ணாவே அது நீட்டாக தான் வரும். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக.
இந்த பிசுறெல்லாம் இருந்தால் கூட நல்லா இப்படி உள்ளே தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவு தெரியணுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக இதுக்கும் அதே மாதிரி நீங்கள் மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே துணி எதுவும் லாக் ஆகாமல் நல்லா இழுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பாயிண்டில் அதை நிறுத்திட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு துணியினுடைய ஸ்ட்ரைட்னஸ் பார்த்துக்கோங்க, அந்த கட்டுக்கு தகுந்த மாதிரி அது நேராக இருக்கா அப்படிங்கிறத. ஏன்னா இது கொஞ்சம் இப்படி கீழே இறங்கிருச்சுனாலும் உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரைட்டாக வராது. அதனால் இந்த துணியினுடைய ஷேப்பு வந்து இந்த கட்டு இப்படி மேலே இப்படி தான் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இருக்க துணியை நல்லா இழுத்துட்டு இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த மறுபடியும் அதே ஸ்ட்ரைட் தையல் கொண்டு வந்துட்டு நிறுத்திடுங்க. கரெக்டாக அந்த எட்ஜ்லேயே கொண்டு வந்து நிறுத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுனுடைய அளவையும் வச்சு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா இல்லை திரும்பிட்டு சுருண்டுட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கணும், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. அடுத்தது அவுட்டரில் வெளியில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி இதுலேயும் நம்ம தைச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கீழே வந்து ஃபோல்டு பண்ணுறது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கலாம். ஸ்லீவ்லையும் சைடு வரைக்கும் இப்படி மடிச்சுக்கோங்க. ஸ்லீவ் ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ கையோட கட் பண்ணிடுங்க. ஏன்னா பிசுறு இருந்தாவே ஒரு ட்ரெஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஓவர்லாக் போடுறது எல்லாமே பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த இதுவும் வச்சுக்கிட்டோம். அடுத்தது இந்த நாச்சையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு கட்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே இங்கே கீழே கொண்டு வந்து இந்த 4 இதையும் கரெக்டாக இப்படி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் நம்மளோட லென்த்து வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் கீழே ஃபோல்டிங்காக எவ்வளோ விடுறீங்க அப்படின்ட்டு. இப்போ பிசுராக இருக்கிறத நான் கட் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு வந்து நம்ம கீழே விடுறோம். மேலே வந்து நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட் போயிடும். இப்போ நான் பிசுறு கட் பண்ணினதில் அன்ஈவனாக வர்றதில் கொஞ்சம் போயிருச்சு. இதுக்கப்புறம் 1 இன்ச்சு இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஒரு நீடில் மார்க் போடுறேன். இப்போ இந்த நீடில் மார்க் வரைக்கும் நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏற்றியும் தத்தி வர்றது, முன்னாடி கீழே இறக்கமாகவும் மேலே உயரமாகவும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. இந்த சைடு ஸ்லிட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த நீடில் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீழே வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நூல் தீரும் முன்னாடி அப்படியே நம்ம அதிலே வந்து நாட் போட்டு கூட அப்படியே இழுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அந்த நீடில் மார்க்கோட நம்ம மார்க் போட்டிருக்கிறதுக்கான பர்பஸே அதோட மடிக்கணும்னு தான். அதனால் கரெக்டாக அந்த அளவு வச்சு நீங்கள் மடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இதே அளவு தான் இங்கேயும் நமக்கு கீழே வரணும். பேக் ஸ்டிச் போட்டுட்டு துணியை இழுக்காமல் கரெக்டாக அழகாக ஃபோல்டு பண்ணுங்கள். இங்கே பாதி வரும்போதே இங்கே அதனுடைய ஃபோல்டிங்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணும்போது அது அவ்வளோ கரெக்டாக வராது. லாங்கில் டிஸ்டன்ஸில் இருக்கும்போதே அந்த ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எட்ஜ்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி நீடில் மார்க் போட்டுக்கிட்டனால நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் மெஷர் பண்ண தேவையில்லை. ஈவனாக ஒரே அளவாக எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் அதே அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கார்னரில் நீங்கள் போடுற ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து இறங்காத வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கீழே இறங்கி ஏறிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது பிரித்து தைக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ வந்து அந்த பர்ஃபெக்ஷன் போயிடும். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு த்ரெட்டு வந்து கரெக்டான அளவுக்கு ஒரு பாபின் ஃபுல்லாகவே சுற்றிக்கோங்க. அப்படி இல்லாட்டினால இடையில நம்ம மாற்றும் போதும் அது சிரமமாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் நமக்கு கரெக்டாக வந்துருக்கும். இந்த அளவும் இந்த உயரம் இது எல்லாமே. இப்போ நம்ம இதை திருப்பும்போது இந்த இந்த சென்டரில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரும். இந்த இடுப்புக்கிட்ட வர இந்த இதில் சின்னதாக ஒரு வீக்கட் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் ஓவர்லாக் போடும்போது இதோட தனியாக போட்டுருங்க, இதோட தனியாக போட்டுருங்க. அப்போ அந்த கொஞ்சம் ஓப்பன் ஆகும்போது நமக்கு அந்த ஷேப்பு வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும், இழுத்து பிடிக்காமல். அதனால தான் மேக்ஸிமம் சைடில் வந்து நம்ம நிறையா கிளாத் விட வேண்டான்னு சொல்கிறது. கிளாத் நிறையா விட்டாவே உங்களுக்கு வந்து அது திருப்பும்போது கரெக்டான அந்த சீட்டிங் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுடிதாருடைய ஷேப் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் மேலே மட்டும் அயன் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ஒரு நீட்டான ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா இது இப்படி வளைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கட் போட்டனால தான் இப்போ உங்களுக்கு இந்த இடம் வளையுது. இல்லாட்டினா என்ன ஆகும்னா கொஞ்சம் அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சுடிதார் தைக்கிற நிறைய பேருக்கு அது தெரியும்.
இப்போ இதை அயன் பண்ணோன்னா இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இடுப்பில் இருக்கும்போது அழகாக தெரியும். நெக்கு இதெல்லாம் எம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சுடிதாரினுடைய ஃபுல் வீடியோஸுமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்குமே நம்ம பார்த்தாச்சு. உள்ளே நீட்டாக ஓவர்லாக் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கோ எந்த ஒரு டிசைன் ஒர்க்கோ எதுவுமே நம்ம வந்து பண்ணலை. ஏன்னா டாப்பு பாட்டம் ரெண்டுமே சேம் ஒரே கலர். அதனால் இந்த மாதிரி இதை போடும்போது ஷால் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்போது பார்க்குறக்கு உங்களுக்கு சுடிதார் வந்து நீட்டாக இருக்கும். எந்த ஒர்க் பண்ணாமையுமே நம்ம தைக்கிற ஃபினிஷிங் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பேசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அதற்கான துணியும் லைனிங்கும் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் கரெக்டாக இருக்கணும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அவுட்ஃபிட்டிங்கை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் அதாவது தையல் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளோ செஞ்சாலும் நமக்கு போர் அடிக்காத ஒரு விஷயம். தைக்க இன்னும் தைக்கலாம். 24 மணி நேரம் இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா இது ஒரு வேலையாகவே யாருமே பார்க்காதீங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு செயல் அப்படியா பாருங்கள். ஏன்னா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒரு சுடிதாரோ ஒரு சாரியோ ஒரு ப்ளவுஸோ நம்ம தைச்சு நம்ம போடும்போது அதில் இருக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா டெய்லரிங்கில் வர்ற எல்லாருக்குமே அதில் ஈடுபாடோடு தான் வருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் யாருமே வந்து வெளியில் கொடுத்தா காசு ஆகும், நம்மளே தைச்சிட்டா காசு மிச்சம், வெளியில் 4 பேர்த்துக்கு தைச்சி கொடுத்தா காசு கிடைக்கும், இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அந்த ட்ரெஸ்ஸு மேலே இருக்க ஆசை, விதவிதமாக நம்ம தைச்சி போடணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தைக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸஸும் நமக்கு டிசைனிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் தான் எல்லாரையுமே வந்து இந்த டெய்லரிங் ஃபீல்டுக்குள்ளே நம்மளை வந்து இழுக்குது. அழகு கலை மற்றது எல்லாமே வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி வர விஷயம். இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு தானே நம்ம செஞ்சுக்கிற ஒரு என்ன சொல்கிறது, உன்னதமான ஒரு தொழில். அதனால் இதை வந்து நம்ம தொழிலாகவும் பார்க்கலாம். அந்த தொழிலுக்கு பின்னாடி நம்மளுடைய பொறுமை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்தவங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதை வந்து இந்த டெய்லரிங்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரையுமே நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா டெய்லரிங் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சமான ஒரு விஷயம். அதே மாதிரி அதை சார்ந்து நீங்கள் வர்றனால உங்களையும் எனக்கு ரொம்பவே எல்லாரையுமே பிடிக்கும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.